வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டாபிக் வந்து எதை கவர் பண்ண போகிறோம்னா ஷாலோ ஃபவுண்டேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு மெயினான காம்போனன்ட்ஸ் வந்து இந்த பில்டிங்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டேஷன், அதை வந்து சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பில்டிங்கை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கிறத நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஆர் சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு பில்டிங்கை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபவுண்டேஷன் பற்றி தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சரோட லோவஸ்டான பார்ட்டு தான் வந்து ஃபவுண்டேஷனு. ஸோ அதுதான் வந்து என்னென்னா அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய லோட் இல்லைனா வெயிட் எல்லாத்தையும் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபவுண்டேஷன் தான். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற இந்த வேர்டு வந்து என்னென்னா ஒரு லாட்டின் வேர்டு. அது வந்து ஃபண்ட்ரே அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் ஆன் சம்திங் சாலிட். ஸோ வந்து சாலிடாக கிரவுண்டுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதா நம்ம வந்து ஃபண்ட்ரே அப்படின்னு சொல்லி லாட்டின் வேர்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எப்படி மாறி இருக்குன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட பேஸுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சாயில் நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்சாயில் ஆர் ஃபவுண்டேஷன் சாயில் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் தான் நம்ம என்ன வந்து போடுவோம்னு பார்த்தோன்னா ஃபுட்டிங்ஸ்லாம் வந்து அதோட அந்த ஃபவுண்டேஷனோட ஜாயின் ஆனதான் வந்து இந்த ஃபுட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ அந்த ஃபுட்டிங்ஸ் எல்லாமே வந்து எதில் வந்து போடுவோம்னு பார்த்தோன்னா காங்கிரீட்டில் தான் வந்து போடுவோம். ஸோ அப்போ அந்த காங்கிரீட் ஃபுட்டிங்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா 1:3:6 இல்லைனா வந்து 1:4:8 அந்த ரெண்டு மிக்ஸில் தான் நம்ம வந்து ஃபுட்டிங்கோட காங்கிரீட் மிக்ஸ் வந்து இந்த ரெண்டு மிக்ஸ் தான். ஸோ அப்போ இந்த ஃபவுண்டேஷனோட ஒர்க் வந்து என்னது இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய லோடு எல்லாத்தையும் வந்து லார்ஜ் ஏரியாவில் கிரவுண்ட் சர்ஃபேஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபவுண்டேஷனோட வேலை. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து எதுக்காக வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மெயினாக 3 பர்பஸ்க்காக வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஷியர் ஃபெயிலியர் வந்து ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக வந்து டிசைன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இந்த செட்டில்மெண்ட் வந்து சேஃப் லிமிட்டுக்குள்ளே வந்து எப்படினாலும் செட்டில்மெண்ட் வந்து நடக்கும். அந்த செட்டில்மெண்ட் வந்து எப்படி நடக்கணும்னா சேஃப் லிமிட்டுக்குள்ளே வந்து நடக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டியை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக இந்த 3 பர்பஸ்க்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் இப்போ இந்த ஃபவுண்டேஷனை வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஃபவுண்டேஷனை வந்து நிறைய 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னென்னா இது வந்து இந்த அந்த டெப்த் அந்த ஃபவுண்டேஷனோட டெப்த் வந்து ஷாலோ டெப்த்தில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஷாலோ டெப்த்தில் இந்த லோடு வந்து இந்த சாயிலில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ட்ரெஸாகி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வித்தையும் டெப்த்தையும் வச்சு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஷாலோ ஃபவுண்டேஷன்னா வந்து என்ன, டீப் ஃபவுண்டேஷனாக வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ ட்ரெஸாகி வந்து ஷாலோ ஃபவுண்டேஷனை வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா அதோட டெப்த் அந்த ஃபவுண்டேஷனோட டெப்த் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த ஃபவுண்டேஷனோட வித்தாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாரு. அப்போ டெப்த் வந்து டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிஎஃப் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வித்தாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ட்ரெஸாகி வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த ஃபவுண்டேஷனை ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாரு. இந்த ஷாலோ ஃபவுண்டேஷனை இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோன்னா ஓப்பன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து டீப் ஃபவுண்டேஷன். டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஸோ வந்து இது வந்து நல்லா ஒரு கன்சிடரபிள் டெப்த்தில் வந்து அந்த லோடை வந்து இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய லோடை வந்து கன்சிடரபிள் டெப்த்தில் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்ம வந்து டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் ட்ரெஸாகி வந்து அதே போல் டீப் ஃபவுண்டேஷன் எப்படி சொல்கிறாருன்னா அந்த ஃபவுண்டேஷனோட டெப்த் வந்து டிஎஃப் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வித்தாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸாகி வந்து டீப் ஃபவுண்டேஷன் அண்ட் ஷாலோ ஃபவுண்டேஷனை இந்த மாதிரி டெப்த் அண்ட் வித் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரோட பில்டிங் ஸ்ட்ரக்சரோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த ஃபவுண்டேஷன். அது வந்து டேரெக்டாக எதோட கான்டாக்டில் இருக்குன்னு பார்த்தோன்னா கிரவுண்டோட கான்டாக்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஃபவுண்டேஷனு. ஸோ அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய லோடு எல்லாத்தையும் வந்து எங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்து ஃபூட்டிங்ஸு. ஸோ ஃபூட்டிங்ஸும் ஃபவுண்டேஷனும் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த ஃபவுண்டேஷனோட ஒரு போர்ஷன் தான் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஃபூட்டிங்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா லோடை வந்து எங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா இது வந்து சாயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ ஃபவுண்டேஷன் இந்த ஃபூட்டிங் வந்து எதோட கம்பைன் ஆனதுன்னா அதாவது எதோட ஜாயின் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனோட தொடர்புடையது தான் வந்து இந்த ஃபூட்டிங் எல்லாமே. ஸோ டீப் ஃபவுண்டேஷனுக்கு வந்து வேறு மாதிரி நம்ம வந்து
பியர்ஸு பைலு அந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்லாம் வந்து போடுவோம். அதோட டைப்ஸ்லாம் வந்து வேறு. இந்த ஃபூட்டிங்ஸ் எல்லாமே வந்து எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தோன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனோட தொடர்புடையது தான் வந்து இந்த ஃபூட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ அந்த ஃபூட்டிங்ஸோட டைப்ஸ் தான் வந்து என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபூட்டிங் வந்து ஃபவுண்டேஷன் யூனிட் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அது வந்து எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பிரிக்கால், மேசன்ட்ரினால, காங்கிரீட்னால இது மூலமாலாம் வந்து இந்த ஃபூட்டிங் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வால் இல்லைனா காலம் வந்து இருக்குன்னா அதுக்கு கீழே பேஸ் அதை வந்து தான் இந்த ஃபூட்டிங் வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஃபூட்டிங்கில் தான் வந்து அந்த வால் காலத்தில் க்ரியேட் ஆகக்கூடிய லோடு எல்லாத்தையும் வந்து லார்ஜ் ஏரியாவுக்கு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபூட்டிங் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இதான் வந்து ஃபூட்டிங்ஸு. ஸோ இந்த ஃபூட்டிங்ஸோட டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஃபூட்டிங்கை வந்து 4 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரெட் ஃபூட்டிங், கம்பைன் ஃபூட்டிங், ஸ்ட்ராப் ஃபூட்டிங், ராஃப்ட் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லி 4 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு டைப் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஃபூட்டிங். ஸ்ப்ரெட் ஃபூட்டிங் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து வாலில் இல்லைனா ஒரு காலத்தில் வந்து ஃபூட்டிங் வந்து போட்டிருந்தாங்கன்னா அதுதான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஃபூட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை வந்து அது வந்து வேறு எப்படி சொல்லலாம்னா சிம்பிளி ஃபூட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஃபூட்டிங் இல்லைனா வெறும் ஃபூட்டிங் கூட சொல்லலாம் இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்கை. ஸோ இந்த ஷாலோ ஃபவுண்டேஷனோட ஒரு டைப் தான் வந்து இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த சாயிலில் வந்து அந்த தனியாக இருக்கக்கூடிய ஐசோலேட்டட்னா தனியாக இருக்கக்கூடிய வால் இல்லைனா தனியாக இருக்கக்கூடிய காலத்தோட லோடு எல்லாத்தையும் வந்து சாயிலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. இதுதான் வந்து ஃபவுண்டேஷன்லேயே வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபூட்டிங் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங் தான். ஸோ இந்த காலம் இல்லைனா வாலோட பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப என்லார்ஜாக வந்திருக்கும், இல்லைனா வந்து என்லார்ஜ் இல்லாட்டி ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும். அந்த காலத்தோட பேஸ் இல்லாட்டி வாலோட பேஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும். அது மூலமாக வந்து என்னென்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்போர்ட்டோட லோடை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஃபூட்டிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங் வந்து இப்போ கொஹசிவ் சாயிலில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கொஹசிவ் சாயிலில் வந்து என்னென்னா எட்ஜ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து என்னென்னா அதில் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா லீனியராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்கை 2 டைப்ஸாக வந்து ஃபர்தராக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து பேட் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்கை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்னா வந்து என்ன, பேட் ஃபூட்டிங்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்றது என்னென்னா இப்போ இந்த கண்டினியூஸாக வால் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த வாலில் வந்து இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஃபூட்டிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நல்லா வந்து கண்டினியூஸான லாங்கிடியூனல் பியரிங் வந்து இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கை ஃபர்தராக வந்து 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து ஸ்டெப்டு ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கை. ஸோ இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கில் தான் வந்து என்னென்னா ஸோ பொதுவாக இந்த ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்கில் ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஆஃப்செட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஆஃப்செட் இல்லாமல் ஒன்று இருக்கும், ஒரு சில ஃபூட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஆஃப்செட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஆஃப்செட் எப்போ வரும், ஆஃப்செட் எப்போ வராது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரெட் ஃபூட்டிங்னு எடுத்துக்கிட்டோனாலே பொதுவாக ஆஃப்செட் போட்டு தான் வந்து வரும். ஸோ அப்போ ஆஃப்செட் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த காலம், இதுதான் வந்து இந்த காலம் இங்கே இருக்குன்னா இது கீழே இந்த இடத்துல இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஸ்டெப்பு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதான் வந்து காலமு. ஸோ இது வந்து ஸ்டெப்பு, இந்த வெர்டிக்கலாக இருக்கிறது ஸ்டெப்பு. இங்கே வந்து அந்த வெர்டிக்கலுக்கு மேலே வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிறது இந்த பக்கம் இந்த மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறது தான் வந்து ஆஃப்செட்டு. ஸோ அப்போ ஆஃப்செட் வந்து என்னென்னா ஒரு ப்ரொஜெக்ஷன், அது லோவர் ஸ்டெப் ஃப்ரம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லோவர் ஸ்டெப் ஃப்ரம் வெர்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் அப்பர் ஸ்டெப்பு. ஸோ அதுதான் நம்ம வந்து ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த ஆஃப்செட் வந்து பொதுவாக 5 சென்டிமீட்டர் வந்து கொடுப்பாங்க. இதே வந்து இந்த காலத்தோட லோடு வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆஃப்செட் வந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்றது என்னென்னா இப்போ எப்போ வந்து இந்த சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் வந்து போடுவாங்கன்னா இந்த வாலோட லோடு வந்து கொஞ்சம் லைட்டான லோடு வந்து இந்த வாலில் வந்து ஆக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா வந்து இந்த சாயிலோட சேஃப் பியரிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வால் வந்து டேரெக்டாக எதில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா காங்கிரீட் பேஸில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். அங்கே வந்து எந்த ஒரு மேசன்ட்ரி ஆஃப்செட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபூட்டிங்கை தான் நம்ம என்னென்னா சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து சிம்பிள் ஃபூட்டிங் ஆர் சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் எந்த ஒரு ஆஃப்செட்டும் வந்து இருக்காது, வெறும் டேரெக்டாக இந்த பேஸில் வந்து இந்த காங்கிரீட் பேஸில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த காலம் வந்து வால் வந்து எதில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னா இந்த பேஸில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும், அது லோடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்.
அடுத்து செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு ஃபுட்டிங். ஸ்டெப்டு ஃபுட்டிங் அப்படின்றது என்னென்னா, இது எப்போ வந்து பயன்படுத்துவாங்கன்னா, அந்த வால் வந்து ஹெவி லோடு வந்து அந்த வாலில் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, இல்லைனா வந்து இந்த சாயிலோட சேஃப் பியரிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இல்லாமல் கம்மியாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான இடத்துல இந்த ஸ்டெப்டு ஃபுட்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்டு ஃபுட்டிங் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, இதில் வந்து மேசன்ட்ரி ஆஃப்செட் வந்து இருக்கும். அந்த மேசன்ட்ரி ஆஃப்செட்னால தான் வந்து என்னென்னா, அது வந்து லார்ஜ், ஏன்னா ஹெவி லோடு வந்து இந்த வாலில் வந்து கிரியேட் ஆகிறதுனால அங்கே வந்து மேசன்ட்ரி ஆஃப்செட் வந்து போடுவாங்க. அதனால வந்து என்னென்னா, அது லார்ஜ் ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நல்லா வந்து அந்த லோடு எல்லாத்தையும் வந்து இந்த காங்கிரீட் பேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுதான் வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங், இந்த ஸ்டெப்பாக வந்துருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங். இது வந்து எப்போனா, இந்த வால் வந்து ஹெவி லோடு வந்து இந்த வாலில் வந்து ஆக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்டெப்டு ஃபுட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்கோட 2 டைப் வந்து இது. அடுத்து இந்த ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்கில் 2 டைப் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்ட்ரிப் ஃபுட்டிங், இன்னொன்று வந்து பேட் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்னா வந்து என்ன, அதோட 2 டைப்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்கில் வந்து பேட் ஃபுட்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேட் ஃபுட்டிங் அப்படின்றத நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோன்னா, ஐசோலேட்டட் ஃபுட்டிங் அப்படின்னு வந்து டினோட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் வந்து ஒரே ஒரு காலத்தில் மட்டும் வந்து ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த டைப் ஆஃப் ஃபுட்டிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேட் ஃபுட்டிங் ஆர் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட் ஃபுட்டிங் வந்து என்னென்னா 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிம்பிள் பேட் ஃபுட்டிங் அப்படின்னா, இன்னொன்று வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த பேட் ஃபுட்டிங்கை 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் பேட் ஃபுட்டிங் அப்படின்றதுனா முன்னாடி பார்த்த அந்த ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்கோட டைப்ஸ் போல தான் வந்து இதுவும். ஸோ இப்போ இது லோடு வந்து அதுவும் அந்த ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்க்கும் பேட் ஃபுட்டிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்கில் வாலில் தான் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் வந்து போட்டாங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்கு. பேட் ஃபுட்டிங் ஒரு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் அப்படின்றது காலத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பேட் ஃபுட்டிங் ஒரு ஐசோலேட்டட் ஃபுட்டிங். இதுதான் வந்து 2த்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. மற்ற அதோட டைப்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் வந்திருக்கும். அப்போ சிம்பிள் பேட் ஃபுட்டிங் அப்படின்றது அந்த காலத்தோட லோடு வந்து கம்மியாக வந்து இருக்கும். சேஃப் பியரிங் ப்ரெஷர், அந்த சாயிலில் கிரியேட் ஆகக்கூடிய சேஃப் பியரிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த சிம்பிள் பேட் ஃபுட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படி இந்த சிம்பிள் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் போல தான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு காங்கிரீட் பிளாக் வந்துருக்கும். அதில் வந்து தான் வந்து இந்த காலம் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். அது மூலமாக அந்த லோடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ இதான் வந்து சிம்பிள் பேட் ஃபுட்டிங். அடுத்து இந்த சிம்பிள் பேட் ஃபுட்டிங் வந்து என்னென்ன ஷேப்லலாம் வந்துருக்கும்னு பார்த்தோன்னா, ட்ரெபிசாய்டல் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்குலர் ஷேப்லலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்கில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அதில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்கில் வந்து ஆங்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த NBC நேஷ்னல் பில்டிங் கோட் படி இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ வந்து இருக்கணும், அந்த ஸ்ப்ரெட்டோட ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த NBC வந்து கோடில் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, N1:1 அப்படின்ற இந்த ரேஷியோவில் தான் வந்து இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லைம் காங்கிரீட்டில் N1 வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 2/3 வந்து இருக்கணும். சிமெண்ட் காங்கிரீட்டில் வந்து N1 வேல்யூ வந்து = 1 வந்து இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆங்கிள் வந்து அந்த ஸ்ப்ரெட்டோட ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் N1:1 அப்படின்றது ரேஷியோவில். இதுதான் வந்து சிம்பிள் பேட் ஃபுட்டிங். அடுத்து ஸ்டெப்டு பேட் ஃபுட்டிங். ஸ்டெப்டு பேட் ஃபுட்டிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த காலத்தோட லோடு வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி இந்த சாயிலோட சேஃப் பியரிங் ப்ரெஷர் வந்து கம்மியாக வந்து இருந்துச்சுன்னா அந்த பேஸ் ஏரியா வந்து அதிகமாக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து என்னென்னா இந்த ஸ்டெப்டு பேட் ஃபுட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மேசன்ட்ரி ஆஃப்செட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ அப்போ தான் வந்து லார்ஜ் ஏரியாவை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த லோடு எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக அந்த காங்கிரீட்டோட பேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம். ஸோ இதான் வந்து ஸ்டெப்டு பேட் ஃபுட்டிங். அப்போ இந்த ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்கோட 2 டைப்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இந்த ஃபுட்டிங்கோட 2வது டைப் என்னென்னு பார்த்தோன்னா கம்பைன்டு ஃபுட்டிங். அப்போ ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ கம்பைன்டு ஃபுட்டிங்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அப்போ கம்பைன்டு ஃபுட்டிங் அப்படின்றது என்னென்னா 2 காலத்தை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஃபுட்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைப் ஆஃப் ஃபுட்டிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்பைன்டு ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும். 2 காலத்தை வந்து கம்பைன் பண்ணி அந்த பேஸ் வந்து போடுவாங்க. அந்த ஃபுட்டிங்கை தான் நம்ம வந்து கம்பைன்டு ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த கம்பைன்டு ஃபுட்டிங் எப்போல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த காலம் வந்து 2 காலம் வந்துருக்குன்னா அந்த 2 காலம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து போடுவாங்க. ஸோ அந்த 2 காலம் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் வந்து போட முடியாது. ஏன்னா ஓவர்லேப் ஆயிரும். அந்த ஃபுட்டிங் 2 வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காலம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த கம்பைன்டு ஃபுட்டிங் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து இப்போ இந்த சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த கம்பைன்ட் ஃபுட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காலத்தோட எண்டு காலம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த கடைசியாக வந்து ஒரு காலம் வந்து இருக்குன்னா அது வந்து அந்த காலம் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி லைனை ஒட்டி வந்து இருக்குன்னா
பக்கத்தில் இந்த வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி லைனோட ஒட்டி வந்து அந்த காலம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல நம்ம ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் வந்து போட முடியாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல என்ன வந்து போடலாம்னா இந்த கம்பைன் ஃபுட்டிங் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த கம்பைன் ஃபுட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கம்பைன் ஃபுட்டிங்கை தான் வந்து என்னென்னா 2 டைப்பாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பைன் ஃபுட்டிங் வந்து 2 ஷேப்பில் வந்து போடுவாங்க. ஒன்று வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில், இல்லைனா வந்து ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் வந்து போடுவாங்க. இதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு, இது வந்து ட்ரெபிசாய்டல் ஷேப்பு. ஸோ இந்த 2 ஷேப்பில் இந்த கம்பைன் ஃபுட்டிங் வந்து போடுறாங்க. இந்த கம்பைன்டு ஃபுட்டிங்கோட முக்கியமான எய்ம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த யூனிஃபார்ம் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட், அதாவது இந்த க்ரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷரை யூனிஃபார்மாக இந்த ஃபுட்டிங் கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து இந்த கம்பைன்டு ஃபுட்டிங்கோட வேலை. ஸோ இந்த கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுட்டிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த ஃபுட்டிங் ஏரியாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எதோட காயின்சைட் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த 2 காலத்தோட கம்பைன்ட் லோடு வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட இந்த ஃபுட்டிங் ஏரியாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த 2 லைனும் வந்து ஒரே பாயிண்டில் வந்து கோயின்சைட் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஃபுட்டிங் வந்து நல்லா வந்து இருக்கும். ப்ராப்பர்ட்டி லைனை ஒட்டி அந்த அவுட்ரு காலம் வந்து என்னென்னா ஹெவி லோடை வந்து கேரி பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரியான கண்டிஷனில் ட்ரெபிசாய்டல் கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். காலம் இல்லை, கம்பைன்டு ஃபுட்டிங், ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் வந்து போடலாம். இதே வந்து இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃபுட்டிங் முன்னாடி சொன்னோம்ல, அந்த ஃபுட்டிங் ஏரியாவில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த லைனு அதே மாதிரி அது எதோட வந்து கோயின்சைடான்னு பார்த்தோன்னா அந்த 2 காலத்தோட லோடு வந்து கம்பைண்டாக ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த 2 சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரு பாயிண்டில் வந்து கோயின்சைட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கோயின்சைட் ஆகக்கூடிய அந்த மாதிரியான கண்டிஷனில் எந்த ஃபுட்டிங் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி லைனை ஒட்டி வந்து ஒரு அவுட்ரு காலம் வந்து இருக்குது. அந்த அவுட்ரு காலத்தில் ஹெவி லோடு வந்து ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அங்கே ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங்கும், இந்த 2 சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரே பாயிண்டில் வந்து கோயின்சைட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெக்டாங்குலர் கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து எப்போ அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அந்த 2 காலமும் வந்து ஈக்குவல் லோடை வந்து கேரி பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல ரெக்டாங்குலர் கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ட்ரெபிசாய்டல் கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து எப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா 2 காலமும் வந்து அன்ஈக்குவலான லோட்ஸ் வந்து 2 காலத்துலையும் இந்த காலத்தில் ஒரு லோடும் இன்னொரு செகண்ட் காலத்தில் ஒரு லோடும் அந்த மாதிரி அன்ஈக்குவலான லோடு வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ட்ரெபிசாய்டல் கம்பைன்டு ஃபுட்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த கம்பைன்டு ஃபுட்டிங் எப்போவுமே எதில் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஆர்சிசி தான், காங்கிரீட் மூலமாக தான் வந்து இந்த கம்பைன்டு ஃபுட்டிங் எல்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த கம்பைன்ட் ஃபுட்டிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அது 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கம்பைன்ட் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து கம்பைன்டு ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இதிலே வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணுறாங்க. அந்த கம்பைன்ட் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்கை இன்னும் ஃபர்தராக 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா கம்பைன்ட் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் ஆஃப் ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டு, அதே மாதிரி கம்பைன்டு ஸ்டீல் கிரில்லேஜ் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த கம்பைன்டு ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்கை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பைன்டு ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங்கை வந்து அதையும் 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கம்பைன்டு ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் ஆஃப் ஆர்சிசி, கம்பைன்டு ட்ரெபிசாய்டல் கிரில்லேஜ் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கம்பைன்ட் ஃபுட்டிங்கோட டைப்ஸ். இப்போ அடுத்து வந்து என்னென்னா அதில் வந்து கண்டினியூஸ் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. கண்டினியூஸ் ஃபுட்டிங் அப்படின்றது என்னென்னா 2க்கு மேற்பட்ட காலத்தில் வந்து ஃபுட்டிங் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஃபுட்டிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டினியூஸ் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த லோடு எல்லாம் இந்த இண்டிவிஜுவல் காலத்துலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய லோடு எல்லாமே வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா டேரெக்டாக இந்த ஃபுட்டிங் ஸ்லாபுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஹெவி லோடாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலத்தில் லோடு வந்து ஒன்று ஃபுட்டிங்கோட ஸ்லாபில் வந்து டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே வந்து லோடு வந்து ஹெவி லோடாக வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல ஒரு லாங்கிடியூனல் பீம் வந்து லாங்கிடியூனல் டேரக்ஷனில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் போய் அந்த பீமில் போய் இந்த ஹெவியான லோடெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கண்டினியூஸ் ஃபுட்டிங்கில் வந்து டிசைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபுட்டிங். ஸோ 2 காலத்துக்கு மேலே நிறையா காலம் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து ஃபுட்டிங் வந்து போட்டோன்னா அந்த டைப் ஆஃப் ஃபுட்டிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டினியூஸ் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம்.